தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான தொழில், தொழிற்சாலை, உணவகங்கள், பனியன் ஆலைகள் என எங்கும் நிறைந்திருக்கும் நிலையில் விவசாயத்திலும் களமிறங்கி வேளாண் திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஈரோடு காலிங்கராயன் பாசன பகுதிகளில் நடவு பணிகளை செய்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன், தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பாசன பகுதிகளில் நடவு பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இங்கு வேளாண் பணிகளுக்கு கடும் ஆள் பற்றாக்குறை நிலவுவதால் பல இடங்களில் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக ஆத்தூர், சேலம், எடப்பாடி, சங்ககிரியிலிருந்து நடவு பணிகளுக்காக வரும் தொழிலாளர்கள் இந்த ஆண்டு வரவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். போதிய கழனி வேலையாட்கள் கிடைக்காததால் கவலையிலிருந்த ஈரோடு விவசாயிகளுக்கு கை கொடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் பிழைப்பு தேடி தஞ்சமடைந்துள்ள வடமாநில தொழிலாளர்கள். ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இணையாக நேர்த்தியாக நெல் நாற்றுகளை நட்டு கவனம் பெற்றுள்ளனர். இங்கே நடவு பணி இப்போது ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது நமக்கு இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம வட இந்தியர்களை வச்சு நம்ம இதை நம்ம ஈடுகட்டிகிட்டு இருக்கிறோம். அவங்க நம்ம ஆட்களுக்கு இணையாக ரொம்ப வேகமாகவும் வேலை செய்கிறாங்க. அதே சமயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க சரியான முறையில் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களும் இப்போ நார்த் இந்தியன்ஸும் அதே மாதிரி இப்போ நம்ம பொம்பளையாளுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நல்லா நடுறாங்க, கவுரு பிடிச்சி நீட்டாக நடுறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம சமாளிச்சிருக்க முடியாதுங்க. இந்த பக்கம் நம்ம காரிங்கராயன் இந்த பக்கம் சமாளிச்சிருக்க முடியாதுங்க. இப்போ வரப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம நடவுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சங்ககிரி, சேலம், அந்த பக்கத்தில் இந்த சக்தி இந்த பக்கம் இருந்துலாம் வராங்க. ஈரோட்டில் பல குழுக்களாக தங்கும் 400 தொழிலாளர்களை பல்வேறு வயல்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியில் தமிழ் பேச தெரிந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் ஈடுபட்டு வருகிறார். வேளாண் பணி சவால் நிறைந்தது என்றாலும் தமிழ்நாட்டில் விவசாய வேலைக்கு நல்ல கூலி கிடைப்பதால் மன நிறைவுடன் வேலை செய்து வருவதாக வடமாநில தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். रोड में यहाँ अच्छा काम कर रहे हैं और पैसा भी अच्छा मिल रहा है, खाना पीना भी अच्छा मिल रहा है, इसलिए हम लोग खुश हैं और आगे भी करें, अच्छा ही रहेंगे, यही हम लोग चाहते हैं. மாநில வேளாண் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது, கூலி உயர்வு தடுக்கப்படுகிறது போன்ற எதிர்ப்பு குரல்கள் ஆங்காங்கே எழுந்தாலும் விவசாய தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் காலத்தே பயிர் செய்யவும் வடமாநில தொழிலாளர்களின் தேவை இன்றைய சூழலுக்கு அவசியமாக இருக்கிறது என்கின்றனர் தமிழ்நாடு விவசாயிகள். ஈரோட்டிலிருந்து சன் நியூஸ் செய்திகளுக்காக குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.